ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் பல விஷயங்களை துளைத்துவிட்டேன் என்று அழுது கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் துளைத்த விஷயங்களை திரும்ப அடையப் போகிறாயா? இல்லை, துளைத்ததை நினைத்து அழுது கொண்டே இருக்க போகிறாயா? தங்கமே, துளைத்ததை எப்பொழுதுமே அடைய பார்க்க வேண்டும். அதைவிட இன்னும் பிரம்மாண்டமாக ஆசைப்பட வேண்டும். அதற்காக முயற்சிகளை செய்ய வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்மை விட்டு போனதையும் நம் துளைத்ததையும் பற்றி நினைத்து கொண்டே இருந்தால் ஒன்றுமே மாறப்போவது கிடையாது. ஒரு செயல் செய்கிறோம், அது நமக்கு ஒத்து வரவில்லை என்றால் அதை விட்டுவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விட வேண்டும். அதையே பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தோம் என்றால் அது வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் ஒத்து வரும் சொல்? தங்கமே, உனக்காகத்தான் சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு ஒவ்வொன்றாக அறிவுரைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நீயோ சிறு பிள்ளை. உனக்கு எதுவுமே தெரியவில்லை. அதனால்தான் நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன். என்னுடைய தங்கமே, இந்த வாராகி எப்பேற்பட்டவள் என்பது உனக்கு தெரியும், சரிதானே? இந்த வாராகி நல்லதை மட்டுமே செய்பவள், நல்லதை மட்டுமே சொல்லித் தருபவள். அதனால்தான் நான் உனக்கு எப்பொழுதுமே உன் பின் அலைந்து கொண்டே இருக்கிறேன். இந்த வாராகியை நீ நம்பு. உனக்கானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை போடு. தேவையில்லாமல் எதையுமே நினைத்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். எது உனக்கு கிடைக்குமோ அது நிச்சயமாக கிடைக்கும். நீ முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அது நிச்சயமாக நல்ல வழியில் போய் முடியும். அதை விட்டுவிட்டு கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே மாறாது. மாற வேண்டியது உன்னுடைய வாழ்க்கை, புரிகிறதா? அதற்கான முயற்சிகளை நீதான் எடுக்க வேண்டும். நான் உன் பின் எப்பொழுதுமே இருப்பேன். நீ தவறு செய்தாலும் சரி, நல்லது செய்தாலும் சரி, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்று என் இரு கண்களும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கும். உன்னை விட்டு ஒரு பொழுதும் நான் நகர்வது கிடையாது. அதனால் நான் நகர்ந்து விட்டேன், நான் வாராகி இதை பார்க்கவில்லை, இதெல்லாம் நினைக்காதே. எல்லா நேரமும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னை கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். எல்லாம் சரியாகிவிடும். எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன். ஜெய் வாராகி.